ஓகே மக்களே, நேற்று நம்ம ரவுட்டிங் கான்செப்ட் தான் பார்த்தோம். ஓகேங்களா, ரவுட்டிங் அதுக்கப்புறம் எப்படி இன்னொரு பேக்கேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படியெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே இது வேலிடேஷன். நேற்று நடந்துச்சு வேலிடேஷன். என்னவாச்சு, என்னவா இருக்கும்? ஏங்க லாகின் கிளிக் பண்ணால் வேலிடேஷன் வரணும். என்னவா இருக்கும்? இப்படி கிளிக் பண்ணால் வேல்யூ இல்லைன்னா வரணும். அரே ஓனாண்டி, அதுதான் கரெக்ட். ஆன் கிளிக்கு நேற்று நம்ம மாற்றிட்டோம். வேலிடேட் லாகின் ஃபார்ம் இப்போ வரானான்னு வேல்யூ இருக்கேன். நேம் இஸ் ரெக்யூர்டு இதெல்லாம் வந்தாச்சு. ஓகேவா, உங்ககிட்ட நான் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன், இந்த இமெயிலுக்கும் பாஸ்வேர்டுக்கும் வேலிடேஷன் வைங்க அப்படின்ட்டு. ஓகே, அதை பண்ணுவீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஒரு ஏபிஐக்கு கொடுக்கும். இந்த எண்டு வந்து நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, யூசர் கொடுக்குற டேட்டா எல்லாத்தையும் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது. அதுக்கு பேக் எண்ட் போகணும். ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற, ஆமாம் நம்ம இன்னும் பேக் எண்டு போகல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக் எண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா, ஏபிஐ யூஸ் பண்ணுறது. ஓகேவா, இப்போ இந்த ஏபிஐ வந்து எங்கே இருக்குன்னா, லைவ்ல ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். டம்மி யூசர் ஏபிஐ அப்படின்னு போட்டிங்கன்னா, இதுன்னு இல்லை நிறைய ஏபிஐஸ் இருக்கும். இது யூசர் லாகின்னு, என்னடா இது, அடங்க மாட்டிச்சு. இருக்கு பாருங்க. இந்த ஏபிஐயை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ரெக்வஸ்ட் பாடி என்னென்ன ஃபீல்டு வேணும்னா, நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு, அவதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபீல்டு கேட்குறாங்க. ஸோ கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஏபிஐ என்ன பண்ணும் அப்படின்னா, பேக் அண்ட் கண்ட்ரோலர் கிட்ட பேசி டேட்டா பேஸில் பேசி நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இமெயில் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்லனா இந்த இடத்துல தான் இதை செக் பண்ணுவாங்க, இது டம்மின்றதால இதில் செக் பண்ணுறாங்கன்னு தெரியும். இதனுடைய ரெஸ்பான்ஸு நமக்கு ஒரு ஐடியா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு தெரியும், ஏன்னா அகைன் ஒரு டேட்டா பேஸில் போய் டேட்டா போடுறோம் அப்படின்னா யார் இவங்க அப்படின்னு நம்ம வந்து திரும்ப ரிட்ரீவ் பண்ணுவோம். அப்போ நமக்கு அந்த டேட்டாலாம் தேவை. ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் ஐடி வச்சு தான் எடுக்க முடியும். இல்லைனா நான் போய் நிக்கோலஸ் நேம் வச்சு எடுத்தேன் அப்படின்னா, நிக்கோலஸே 1000 நிக்கோலஸ் இருப்பான். ஸோ எந்த நேம் அப்படின்னு எந்த யூசர் தான் நமக்கு தெரியும். அப்போ யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ஐடி நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ஏபிஐ எல்லாம் எழுதுறத, இப்போ நம்ம அகைன் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக நம்ம என்ன செய்யறோம்னா, அது ஒரு கோடு எழுதுறோம், இதோ பார்த்தாச்சு ஒர்க் ஆகுது இல்லை அப்படின்றது டெஸ்ட் பண்ணுறோம்.
நாளைக்கு நம்ம பேக் எண்ட் எழுதும் போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம பைத்தான் தான் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு அது ஜேசன் கொடுக்கும்போது ஒரு மாதிரி கிளம்சியா இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இல்லாம எனக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் போயிடும். போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணுங்க. இது போட்டீங்க அப்படின்னா போஸ்ட்மேன் டவுன்லோட் வந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சூப்பர்மேன் பார்க்கற வருவாங்க. இது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஏபிஐ டெஸ்ட் பண்ணிக்கிறது. ஹவு அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு டேப் இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்படி போட்டுடணும். அந்த ஏபிஐ இங்க போட்டுடணும். ஓகேவா? ஏபிஐ இங்க போட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த ஏபிஐல போய் பார்க்கணும். என்ன மெத்தட் போட்டிருக்கான்? போஸ்ட் மெத்தட் அப்படின்னு போட்டிருக்கான். ஓகேங்களா? போஸ்ட் அப்படின்னா நம்ம டேட்டாவை கொடுக்குறது. கெட் அப்படின்னா டிபில இருந்து டேட்டாவை வாங்க. இங்க நமக்கு நிறைய மெத்தட் இருக்கும். எல்லாமே பார்ப்போம்னா ஒரு 2-3 தான் பார்ப்போம். போஸ்ட் மெத்தட் ஏன்னா அதுதான் யூஸ் ஆகும். போஸ்ட் மெத்தட்ல இந்த ஏபிஐ நான் யூஸ் பண்றேன். பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் பாடியில 4 டேட்டா கொடுக்குறாங்க. இந்த நேம் இமெயில்னா எங்க நான் கொடுக்கறது அப்படின்னா இங்க போனீங்கன்னா பாடி அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுல XW ஃபார்ம் URL என்கோடர்னு இருக்குல்ல, இங்க நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க கிளிக் பண்ணிட்டு நேம் சாக்கிட் தேவ். அடுத்தது என்ன இருந்துச்சு? இமெயில். அது கீ, இங்க வேல்யூ. புரியுது இல்ல? அது கீ வேல்யூ அப்படின்னு புரியணும். பாஸ்வேர்ட் இப்படி நான் கொடுத்துட்டேன். இன்னொரு ஃபீல்டு இருக்கு அவதார், அது இமேஜ். அது எப்படி எங்க அப்படின்றது முதல்ல இந்த 3 ஃபீல்ட கொடுத்து செக் பண்ணுவோம். அவன் அவதாருக்கு ஏதாவது வேலிடேஷன் இருந்துச்சுன்னா வரும். இப்போ நான் ஏபிஐ கொடுத்துட்டேன். என்ன மெத்தட் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இதில் பாடியில் குள்ளார போயிட்டு இங்கே XW ஃபார்ம். ஏன்னா ஃபார்ம் டேட்டாவில் கொடுத்தா என்னன்னா அப்படின்னா இங்கே கொடுக்கலாம். எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்ம் டேட்டாவில் தான் கொடுக்கணும். இப்போ நான் வெறும் இமேஜ் இல்லாமல் நான் கொடுக்குறேன். அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சென்ட் அப்படின்னு கொடுத்தா அவதார் should not be empty வந்துச்சா? இப்ப இந்த மெசேஜ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்ல ஷோ பண்ணுவோம். அவதார் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல. இருங்க, இப்ப அவதார் should not be empty அப்படின்னா நான் இங்க இப்படி போட்டுட்டு இப்படி ஸ்டில் நான் வேல்யூ கொடுக்கல. இப்படி நான் கொடுக்குறேன் டெஸ்ட். அது யூஆர்எல்லே கிடையாது. அவதார் வந்து மஸ்ட் பி யூஆர்எல் அட்ரஸா இருக்கணும் அப்படின்னா அப்ப இந்த மெசேஜ் வந்து நமக்கு கிளீனா தெரியுது. இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா எடுத்துறேன், நேம் எடுக்கிறேன். நேம் should not be empty. ஓகேங்களா? இந்த விஷயத்த ஃப்ரண்ட் எண்ட்ல தான் நம்ம பண்றோமே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா நம்ம தான் இங்கேயே நேம் இஸ் ரெக்யூர்ட்னா பண்றோமே அப்படின்னா என்னதான் நீங்க இங்க பண்ணாலுமே பேக் எண்ட் வேலிடேஷன் அப்படின்றது சேஃப். ஏன்னா இதை இங்க ஈஸியா இன்ஸ்பெக்ட் பண்ணி ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா பேக் எண்ட்ல என்ன கோட் என்ன எழுதியிருப்பாங்கன்னே தெரியாது. ஓகேங்களா? எப்பவுமே ஃப்ரண்ட் எண்ட் வேலிடேஷனும் நடக்கும், பேக் எண்ட் வேலிடேஷன் நடக்கும். பேக் எண்ட் வேலிடேஷன் எப்படின்னா அப்படின்னா இங்க நடந்திருக்கு. நேம் மஸ்ட் பி should not be empty அப்படின்றது. அப்ப நம்ம நேம் இங்க கொடுத்துடணும். அப்ப அவதார் வந்து அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா மஸ்டா ஒரு யூஆர்எல் இருக்கணும்ன்றான். அவனே வச்சிருந்தான், அந்த யூஆர்எல்லே நான் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு கார்டு மாதிரி இருக்கு. இங்க போயிட்டு இப்படி கொடுக்குறேன். இப்ப நான் இதை கொடுக்குறேன், கரெக்டா வந்துச்சு.
ஷாக்கிப் தேவ் 116. அப்போ இதுதான் சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, நான் அகைன் இதை கிளிக் பண்ணுறேன், என்ன நடக்குது 117. அப்போ ரேண்டமாக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஷாக்கிப் தேவ் ஆல்ரெடி இருக்கா, இமெயில் இருக்கா இல்லையானா செக் பண்ணல, அப்படியே டமால்னு போட்டு விட்டுறான். எப்போ கிரியேட் ஆனிச்சு அப்படின்ற மாதிரினா இது முடிச்சு விட்டுறான். ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இதே விஷயத்த நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரியாக்ட்ல நம்ம பண்ணணும். நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு இருக்கு. அவதாருக்கு யூஆர்எல் தானே கேட்குறான், ஒரு யூஆர்எல் நம்மளே டம்மியாக எடுத்து போடுறோம். நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கு. நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு இருக்கு. ஓகேங்களா, அவதார் தானே. இருங்க, முதல்ல இதை நீங்கள் முதல்ல பாருங்க. நமக்கு அவன் என்ன கீ சொன்னாலும் அது இருக்கு, நேம் இருக்கு, இமெயில் இருக்கு, பாஸ்வேர்டு இருக்கு. ஓகேங்களா, ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீல்டு கொடுக்குறோம், அதை பற்றினா கவலையே கிடையாது. அவனுக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் எடுப்போம். இப்போ அவன் இன்னொன்று கேட்குறான், அவதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குறான். கேட்டுட்டு அதுக்கு வேல்யூ கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ நான் அந்த வேல்யூமே எடுத்து இப்படி போட்டுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூசர் இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஜெக்டை நான் பாஸ் பண்ணணும். ஓகேவா, இங்கே எப்படி இந்த 4 வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோமோ அவனுடைய ஏபிஐ போய் பாருங்க எப்படி இருக்குது. இது என்ன டேட்டா டைப்? ஆப்ஜெக்டா இருக்கு. ஓகேவா, நமக்கு வந்து இருக்கிறது ஆப்ஜெக்ட்ல தான் இருக்கு. ஸோ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா நம்மளுக்குமே ஆமா ஆப்ஜெக்டா தான் இருக்கு. ஓகேங்களா, அவன் கேட்கறதும் ஆப்ஜெக்ட் தான். நான் அதை தான் சொன்னேன், அவங்க என்ன இது கேட்டாலுமே ஃபைனலா எப்படி அனுப்புவாங்க அப்படின்னா சிங்கிள் டேட்டானா அனுப்ப முடியாது. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒன்று நேம், கமா, இமெயில் அப்படியே போடுவாங்க. அப்படின்னா பண்ண மாட்டோம், மொத்தமாக ஒரு கண்டெய்னரில் போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ அந்த கண்டெய்னர் தான் நம்ம இப்போ யூசர் இன்ஃபோ வச்சிருக்கோம். இப்போ நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் வேலிடேஷன் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேட்டாவை இந்த ஏபிஐக்கு அனுப்ப போகிறோம். இவனுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். இங்கே வந்து போஸ்ட்மேன் ஃபார் ஒன்லி டெஸ்டிங். ஓகேங்களா, இந்த ஏபிஐ போட்டேன், கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறது. ரைட்டாக ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, சரி, நான் இந்த ஏபிஐ எப்படி நீங்கள் இதில் போய் கனெக்ட் பண்ணுவீங்க, இங்கே இருக்கிறது எப்படி எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா நம்மளால முடியாது. ஈவன் ரியாக்டாலையுமே அது முடியாது. அப்போ என்ன செய்யணும், ரியாக்டால முடியல அப்படின்னா என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். ஓகேவா, அப்போ அதை எப்படின்னா நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு பேக்கேஜஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஆக்சியாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஓகேவா, இது வந்து எதுக்காக அப்படின்னா யூஸ் டு கனெக்ட் ஏபிஐஸ். இது வந்து ரியாக்ட் ஜேஎஸ்க்கு மட்டும் இல்லை, நீ எந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க் போனாலும் இந்த ஆக்சியஸ் இது வச்சு தான் இது பண்ணுவாங்க, ஏபிஐ கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஒரு டைம் எதுக்கும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏ ஃபார் ஆக்சியஸ் இன்னும் வரல. இப்போ என்டர் தட்டின உடனே வராது, ஏன்னா நம்ம உயிரை வாங்கிக்கலாம். வந்துட்டோம், ஆக்சியஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. என்னுடைய டிபெண்டன்சியில் இந்த ஆக்சியஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சியஸ் பேக்கேஜ் இருக்கும், இப்போ தான் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஓகேங்களா, இதுக்கு தான் சொல்கிறேன், இந்த நோட் மாடியூல்ஸ் அப்படின்றது பெருசாகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது நீங்கள் சர்வருக்கு இப்போ மூவ் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன நடக்கும், ஒன்றும் வேலை கேட்குது, ரொம்ப பெரிய மாடியூலாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன பேக்கேஜெலாம் இன்ஸ்டால் ஆச்சுன்றதை யார் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னா package.json எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. டெலிட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ளிகேஷன் ரன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சியஸ் கேனாட் பி ஃபவுண்ட், என்னது மாடியூல் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஒன்றா இன்ஸ்டால் பண்ணுவோம். அதனால் இது இன்னும் தலை போகிற விஷயம் கிடையாது. ஆனால் இதை நீங்கள் டெலிட் பண்ணக்கூடாது, இதை நீங்கள் தாராளமாக டெலிட் பண்ணணும். ஓகேங்க, இப்போ பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் நான் என்னுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ணிக்கிறேன். சரி, ஆக்சியஸை இன்ஸ்டால் பண்ணி எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், இந்த ஆக்சியஸை எடுத்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சுக்கணும். எனக்கு இங்கே தான் வேணும், அதனால் இங்கே எடுத்துகிட்டு வந்து ஆக்சியஸ் வச்சாச்சு. ரைட், அடுத்தது கீழே போனீங்கன்னா அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது கெட் மெத்தடுக்கான ஆக்சியஸ்.
ஓகேவா? நம்ம கெட் மெத்தட் போக போகிறது இல்லை, இப்போதைக்கு போஸ்ட் மெத்தட் இதோ இருக்கு. இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆக்சுவலைஸு போஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இது என்னென்ன மெத்தட் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். போனீங்கன்னா அதனுடைய கான்ஃபிகரேஷன்ஸு அது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டில் இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் தான் இது. ஓகேங்களா? அதாவது தேர்ட் பார்ட்டினா இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணணும். இல்லைனா இதை நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் பண்ணாமல் ஏபிஐ கனெக்ட் பண்ணுறதுக்கு எதாவது இருக்கானா இருக்குது. ஃபெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, FETCH அப்படின்னு சொல்லிட்டு. அது டிஃபால்ட்டாக ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன நடக்காது அப்படின்னா அது வந்து நம்மளா கன்வெர்ட் பண்ணணும். அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை, போகும்போது பார்த்தோம். ஓகே, நம்ம இப்போ ஆக்சஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதையே எடுத்துக்கிறேன், இதையே அப்படியே காப்பி பண்ணுறேன். போஸ்ட் மொத்தம் மாற்றணும். இங்கே என்ன பண்ணணும்னா இந்த வேலிடேஷன்லாம் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் இப்படி எடுத்து போட்டு போஸ்ட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஆக்சிஐஸில் போஸ்ட், இது வந்து அந்த ஆப்ஜெக்ட் என்கிட்ட ஆல்ரெடி ஆப்ஜெக்டாகவே இருக்கான், யூசர் இன்ஃபோ அப்படின்னு நான் கொடுத்துறேன். இது என்ன அப்படின்னா யூஆர்எல், என்ன யூஆர்எலுக்கு நீ பாஸ் பண்ண போற, இவன் தான் அந்த யூஆர்எல். இந்த யூஆர்எல்லை இங்கே போட்டுருங்க. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா ஒரு தப்பாக இருக்கு, செக் பண்ண நிறைய வந்துச்சு. இப்போ தென் சப்போஸ் இந்த ஏபிஐ கால் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா தென்னில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். சப்போஸ் ஏதாவது ஃபெயிலியர் நடந்துச்சு அப்படின்னா எரர், இந்த கேட்சில் என்ன எரர் அப்படின்ற மாதிரி சொல்லும். தப்பா இருக்கு. ரன் பண்ணி பார்ப்போம், நடக்கிறது நடக்குது. இந்த போஸ்ட் மெத்தடில் இந்த யூஆர்எலுக்கு என்னுடைய டேட்டாவை பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை பாஸ் பண்ணால் எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றதே இது சொல்லும். தென் இது சக்ஸஸ், இது ஃபெயிலியர் அப்படின்றத இதை நான் இது பண்ணிட்டேன். அப்ளிகேஷன் ஓகே, வேலிடேஷன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஓ மை காட், இப்போ உங்களுக்கு இங்கே டேட்டா வந்திருக்கு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ் 119. ஓகேங்களா? வேற எவனோ ஒருத்தன் நடுவில் போய் என்ட்ரு பண்ணியிருக்கான். ஓகேங்களா? 119 வருது. பாஸ்வேர்டு நம்ம கொடுத்தது எல்லாமே அழகாக வந்துடுச்சு. சரிண்ணா, இங்கே இது போகிறதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம அடுத்த டேப்புக்கு வரப்போம். ஓகேவா? எலமெண்ட், சோர்ஸு, கன்சோலு, இப்போ நெட்வொர்க் டேப். இந்த நெட்வொர்க் டேக்ல என்னென்ன பண்ணோம் அப்படின்னா நீ என்ன ஏபிஐ கால் பண்ணாலும் அது எல்லாமே இந்த இடத்துல தான் பார்க்கணும். இங்கே பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, போஸ்ட் மெத்தட். ஆக்சுவலா நீங்க ஏபிஐ கால் பண்ணீங்கன்னா 2 டைம் கால் ஆகும். ஒன்று வந்து ஆப்ஷன்ஸ், இது வந்து எதுக்காக அப்படின்னா டு செக் வெதர் இந்த ஏபிஐல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, இதை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த ஆப்ஷன்ஸ் மெத்தட் நம்ம பாஸ் பண்ணல, நம்ம எந்த மெத்தட் பாஸ் பண்ணோம், போஸ்ட் மெத்தட் தான். ஓகேங்களா? இது இப்போ 201னா கிரியேட்டட் சக்சஸ், 200 ரிலேட்டடா என்ன ஸ்டேட்டஸ் வந்தாலுமே அது சக்சஸ் தான். ஓகேங்களா? இங்க போய் பாத்தீங்கன்னா பேலோட், நான் என்ன டேட்டா கொடுத்தேன் அப்படின்னா அவதாருக்கு, இமெயிலுக்கு, இது எல்லாமே இங்க இருக்கு. ப்ரிவ்யூ. ஓகேங்களா? இது ப்ரீட்டிஃபையா காட்டும்.
இது கொஞ்சம் இதுவாக இருக்கும், இது ப்ரீடிஃபையாக காட்டும். இங்கே நான் என்ன டேட்டா கொடுத்தேன் அப்படின்றத பார்க்கலாம். ரெக்வஸ்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, இது ரெஸ்பான்ஸு, இது ரெக்வஸ்ட் ஹெட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க, என்ன பாத், ஓகேவா, நம்ம என்ன விஷயம் கொடுத்துருக்கோம், API v1 யூசர்ஸ் அப்படின்ற ஒரு இதில் நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த டேட்டாவை அனுப்பிச்சிருக்கோம். இது இருக்கு பாருங்க, API v1 இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த டேட்டாவை கொடுத்து வச்சுருக்கோம், ரெக்வஸ்ட் பேலோட் யூசர்ஸ். இப்படி தான் நம்ம சென்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நீங்கள் வேறு எதை வேணாலும் மாற்றணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிக்கிட்டு அகைன் நான் கொடுக்குறேன் 201. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா கொடுக்குறோம் 121 அப்படின்ற மாதிரி தான் வருது. இந்த டேட்டா எங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸில் தான் கிடைக்கும். எங்கே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கன்சோலில் இதோ இருக்கு பாருங்க, இந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது எப்படி கிடைக்குது அப்படின்னா ஆப்ஜெக்டாக கிடைக்குது. இதில் நமக்கு எந்த இடத்துல டேட்டா இருக்குது அப்படின்றத பார்க்கணும். எந்த இடத்துல இருக்கு, டேட்டால இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக்ரிகேட் பண்ணோம், ரெஸ்பான்ஸ்ல டேட்டால இருக்கு அப்படின்னு. எனக்கு இது தேவையில்லாதது, இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வெறும் சக்சஸ் உடைய இது மட்டும், இதுல இருந்து நான் ஐடியை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா டாட் வச்சு ஐடி 123 அப்படின்ற மாதிரி வந்து ஓகேங்களா. இப்போ நமக்கு யூசரும் ஆட் ஆயிட்டாங்க, நமக்கான ரெஸ்பான்ஸும் வந்துருச்சு. சரி, இது வந்துருச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் ஆட் ஆனால் நார்மலாக என்ன பண்ணுவோம், ஓகே சக்சஸ் நீங்கள் டேட்டா வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். சரி, சப்போஸ் நம்ம தப்பாகவே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஷாக்கித் அப்படின்றது கொடுக்குறோம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், நம்ம வேறு வேலிடேஷன் வச்சுருக்கோமா, எதுக்கு வேலிடேஷன், இவனுக்கு வைக்கலையா, பாஸ்வேர்டுக்கு வைக்கல, இல்லை பாஸ்வேர்டை எடுத்துடும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், நம்ம அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பாஸ்வேர்டு இந்த கண்டிஷன் வேறு, வேலிடேஷன் வைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே கிளிக் பண்ணுறேன், வந்துச்சு பாருங்க 400 எரர். அப்படின்னா ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து அப்படின்ற மாதிரி காட்டுது. 400 ரிலேட்டட் எரர் எல்லாமே கிளைண்ட் சைடு, அதாவது இதுதான் தப்பு, கிளைண்ட் சைடு தான். 500 வந்துச்சா சர்வர் சைடு தப்பு, பேக் எண்ட் ஏதோ கிராஷ் ஆகி உக்காந்துருச்சு அப்படின்ட்டு. 200 ஸ்டேட்டஸ் வந்தா என்ன மீனிங்னா சக்சஸ். வாட் எவர் 200 201 203 4 அப்படின்னு எது வந்தாலும் 200 ரிலேட்டடா வந்தாலே சக்சஸ் தான். ஓகேங்களா. 300 வந்துச்சுன்னா ஜஸ்ட் ரீடைரக்ஷன், அதுவும் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் கொடுக்காது. ஓகேங்களா. 400 அண்ட் 500 இது மட்டும்தான் ஆப்பை வந்து உடச்சி உட்கார வச்சு. இப்போ 400 அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் வந்து ரெடி பண்ணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மஸ்ட் பி எரர், இதோ வந்துச்சு, எரர் வந்து ஸ்டேட்டஸ் கோடு 400 அப்படின்னு வருது. ஓகேங்களா. சரி, பாஸ்வேர்டை கொடுக்குறேன். இப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ பாஸ்வேர்டில் அவன் பேக் எண்டில் வேலிடேஷன் எழுதி வச்சிருக்கு, நம்மளே எழுதினாலும் மாட்டிப்போம். சரிண்ணா, இப்போ இது என்னதான் பண்ணணும், மஸ்ட் பி லாங்கர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா இருக்குல்ல, இந்த எரரை நம்ம ஷோ பண்ணணும். should not be empty. ஓகேங்களா. இதோ பாருங்க, should not be only contains, இவ்வளோ விஷயத்த நீங்க காட்டணும். எப்படி நீங்க இதை காட்டுவீங்க, இந்த எரர் வர்றதெல்லாம் ஓகே, எந்த இடத்துல வருது, இந்த இடத்துலதான் வருது. நான் சொன்னல, ஏதாவது எரர்னா இந்த இடத்துல வந்து நின்றுடும். சக்சஸா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து பேசுவோம். அப்படி எரர் இருக்கா, இந்த இடத்துல தான் வந்து நிக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்து யூசர் காட்டணும். ஓகேவா. இந்த மெசேஜ் எல்லாத்தையும் எடுத்து யூசர் காட்டணும். இப்போ எரர் டாட் MESSAG அப்படிங்கிற மெசேஜ் மட்டும் எடுத்துக்கிறேன், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை.
எனக்கு புரியல. இது ரெஸ்பான்ஸ்ல கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், எந்த இடத்துல அவன் வரான்னு பார்ப்போம். இந்த கேட்ச் எரர் வந்து மேக்ஸிமம் சர்வர் இஷ்யூ ஆனால் தான் வரும். ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். கரெக்டாக தான் வருது. இந்த இடத்துல டாட் ரெஸ்பான்ஸ் என்னதான் ரெஸ்பான்ஸ் மாட்டிக்கினாருங்க. சூப்பருங்க. ஓகே, எரருடைய ரெஸ்பான்ஸை நம்ம பார்க்கணும். ஓகேவா, இது சக்ஸஸ் உடைய ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, மேலே இருக்கிறது சக்ஸஸ் உடைய ரெஸ்பான்ஸ். அவனை நம்ம பிரச்சனை பண்ண தேவையில்ல, அவனை விட்டுடுவோம். எரருடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். பார்க்கும்போது நமக்கு டேட்டால மெசேஜ் அரே அப்படின்னு வருது. ஓகே, நான் என்ன செய்யறேன் அப்படின்னா டேட்டா டாட் எம்எஸ் ஒவ்வொரு ஏபிஐக்கும், அதாவது நம்ம இப்போ எழுத இருந்தால் இப்போ இவ்வளோ பெருசானா எழுத மாட்டோம், நம்ம கொஞ்சம் டீசெண்டாக எழுதுவோம். இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு. இப்படின்னு மெசேஜ் இருக்குங்க, இவ்வளோ டேட்டாவை காட்டுது. ஓகேவா, இதை நம்ம யூசருக்கு தெரிய வைக்கணும். மாட்டு கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகேவா, ஆனால் பேக்லேருந்து இந்த மாதிரி நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்குது, யூசருக்கு தெரிய வைக்கணும். ஓகேவா, இதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸ்வால் அலர்ட், ஸ்வால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய வெப்சைட்ல. இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பேக்கேஜையும் நம்ம உடனுக்குடனே இன்ஸ்டால் பண்ணி இங்க போட்டுட்டு பேக்கேஜ் ஜேசன் அகைன் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வருதா இல்லையா அப்படின்னு. வந்துட்டான். இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ரன் பண்ணிப்போம். ரன் பண்ணிக்கிட்டு இந்த பேக்கேஜை ஹவு டு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போய் பார்த்துட்டீங்க. நீ போ அகைன் எப்பவும் போல எனக்கு இந்த பேக்கேஜோட யூசேஜ் இங்க தான் வேணும். ஸ்வீட் அலர்ட் ஸ்வால் அப்படின்ற ஒரு மெத்தட் இதுல இருக்கு. ஓகேங்களா, oops something went wrong அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் என்ன எரர் மெசேஜ் தான் காட்ட போறோம். இந்த எரர் மெசேஜா அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வரேன், இந்த இடத்துல வைக்கிறேன். வச்சுட்டு இந்த எரருக்கு பதிலாக சம்திங் வென்ட் ராங், முதல்ல இது என்னதான் நடக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல நான் அந்த பேக்கேஜ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா சம்திங் வென்ட் ராங். ஓகே, அப்ப நமக்கு கிளீனா தெரியுது சம்திங் வென்ட் ராங் அப்படின்றதே நம்ம டுபாக்கூர் கண்டென்ட். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய கண்டென்ட்டை எடுத்து இங்க வைக்கிறேன். எரர் டாட் மெசேஜ் அப்படின்ற மாதிரி வைக்கிறேன். என்ன கொடுக்குதுன்றது செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து இஸ் இன்வேலிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஏன் அப்படின்னு செக் பண்ணா அது அரேல இருக்கா,
அரேல இருக்கும், அதனால கஷ்டப்படும். இமெயில் மஸ்ட் பி அண்ட் வேலிட். ஓகேவா? கரெக்டு தானே? இது அரேல இருக்கிறதால அதனால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுது. கரெக்ட். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் கண்டிஷன் படி நம்ம அந்த 3 விஷயத்தையுமே நம்ம இங்க எடுத்து காட்டணும். சம்திங் இங்க இருக்கா, மஸ்ட் பி இமெயில், பாஸ்வேர்டு. இமெயிலும் நம்ம பார்த்தீங்களா, இமெயிலோட வேலிடேஷன் நம்ம காட்டணும். 0th பொசிஷன்ல இமெயில் ரிலேட்டடா இருக்கு. ஓகேவா? அப்ப அவனையுமே காட்டணும். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்னொன்னா எடுத்து இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேவா? சக்சஸ் ஆயிடுச்சு. சப்போஸ் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன? எப்படியும் வர போறது இல்ல, ஐடி தான் வரும். ஐடி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதையே சக்சஸா மாத்திடுவோம். இவன் இருக்கான்ல, இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல சக்சஸ் யூசர் ஆடட் சக்சஸ். இந்த கீவேர்டு வந்து ரொம்ப முக்கியம். நீங்க அந்த பேக்கேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எங்கேயா போட்டு வச்சிருக்கானோ நான் காட்டுறேன். எரர் இருக்கு. சக்சஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம கொடுக்குற கண்டென்ட் தான். இவன் எல்லாம் நம்ம கொடுக்கறது. இந்த இது வந்து ரொம்ப மஸ்ட். அதே கீழே போட்டு வச்சிருப்பாங்க. எங்க ஒருவேளை எனக்கு தெரியல. அட்வான்ஸ்டு எக்ஸாம் வந்துட்டாங்க. இதுல இருக்கும் சக்சஸ். ஓகேங்களா? இது சக்சஸ், இது சக்சஸ். அதெல்லாம் இருக்கான்னு பார்த்தா வார்னிங்னு இருக்கா, டேஞ்சர் ப்ரூவ் வார்னிங்னு ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நீங்க காட்டணும் அப்படின்னா, இந்த மாதிரினா காட்டணும் அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல சக்சஸ் வரலான்னு வருவோம். சக்சஸ் யூசர் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி. ஓகே, சப்போஸ் வரல அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்க காமிச்சோம். சம்திங் வென்ட் ராங் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிறத அப்படியே எடுத்து காட்ட வேண்டியதுதான். புரியுதா?